வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அவுட்டிங் வீலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போது சிங்கப்பூரில் ஃபேஸ் 3 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால் லாஸ்ட் வீக் எண்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாங்கி பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அதோட வீலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பீச்சுக்கு போகணுன்னாலே நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஏதாவது நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வீட்லேயும் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நம்ம அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் என்ன எடுத்துகிட்டு போனேன்னா பாலக் யூஸ் பண்ணி பாலக் பக்கோடா எடுத்துகிட்டு போனேன். ஸோ வெங்காயம், பாலக்கீரையை பொடி பொடியாக நறுக்கி அந்த உப்பு, பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதோட ரெசிபி நான் தனியாக வேறு ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது. நாங்கள் 4:30 மணிக்கெல்லாம் ஈவினிங் கிளம்புனா தான் அங்கே எங்களுக்கு ரீச் ஆக 5 இல்லைனா 5:10க்கு நாங்கள் ரீச் ஆகிடுவோம். ஸோ அதனால் நான் லன்ச்சு சமைச்சிக்கிட்டே பக்கோடாவும் செய்ய இருந்தேன். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான், காலிஃப்ளவர் ஃப்ரை, ரசம், சாதம் மட்டும்தான். ஸோ ரொம்ப சிம்பிளான லன்ச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பினோம். ஸோ அதனால தான் பக்கோடாவை சீக்கிரம் போட்டுட்ருக்கேன். இது நல்லா ஆற வச்சுட்டு பேக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பீச் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து டாக்ஸியில் வந்ததுனால 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆனால் பஸ்ஸு, ட்ரெயின்லலாம் மாறி வந்தால் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸாவது ஆகும். இப்போது இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த இதெல்லாம் பார்க்குறேன். இது பாராகிளைடிங் நினைக்கிறேன். ஸோ சரியான நேம் எனக்கு தெரியல. ஸோ இது நிறைய பேர் இதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஒருத்தவங்களாம் எப்படி தூக்கிட்டு போகிறாங்க நம்ம மண்டையில் வச்சுட்டு. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த பீச்சுக்கு வரேன். நிறைய அந்த பக்கம் இருக்கிற பீச்சை தான் போயிருக்கேன். அந்த சிலோசா, அந்த மெரினா பே அந்த பக்கம் இருக்கிற பீச் தான் போயிருக்கேன். இந்த பீச்சுக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க பாராகிளைடிங், அவங்க எப்படி போகிறாங்க, எப்படி கீழே என்ன சொல்கிறது, லேண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் டென்ட் மாதிரியெல்லாம் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணி அந்த பாராகிளைடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ மேலே பறக்கிறாங்கன்னு, ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தது இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாங்கி பீச் பக்கம் கொஞ்சம் கூட்டம்லாம் ரொம்பவும் கம்மி தான், ரொம்ப ரேராக தான், ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க பீப்புள்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வரணுன்னா ரொம்ப ஒரு தனியாக ரிலாக்ஸேஷனாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ரஷ் இல்லாமல் கூட்டம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த பீச்சு கூட வரலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சைக்கிளிங் பண்ணுறதுக்கு, ஜாக்கிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான சி ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாராகிளைடிங் அந்த மாதிரியான போட்டிங் போகிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பரான இடம். இந்த இடத்துல நீங்கள் பார்பிக்யூவும் செய்யலாம். ஸோ அது மாதிரி அந்த பாக்ஸாக இருக்கிறது எல்லாமே பார்பிக்யூ செக்ஷன். ஸோ நீங்கள் சார்கோல் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். சார்கோல் வாங்கிட்டு அந்த கறி துண்டுகள் வாங்கிட்டு நீங்கள் மேரினேட் பண்ண சிக்கனோ இல்லைன்னா வெஜ்ஜோ எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்பிக்யூ செய்யலாம், பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ அலோட் கிடையாது. இப்போ ஃபேஸ் 3ல் 8 மெம்பர்ஸ் மட்டும்தான் கூட்டமாக உட்காந்துருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா சிங்கப்பூர் ஃபைன் போட்டுருவாங்க. பனிஷ்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே போல் நிறைய அமௌண்ட் நம்ம ஃபீஸாக கட்டணும். நம்மளுடைய டிபியை கூட அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் 2ல் ஃபஸ்ட்டு 5 பீப்புள் மட்டும்தான் நீங்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ அப்புறம் கேசஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. கொரோனா கேஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போ ஃபேஸ் 3 ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும் ஃபேஸ் 3 ஓப்பன் பண்ணி. ஸோ அப்போ நீங்கள் 8 பீப்புள் நீங்கள் ஜாயின் பண்ணி எங்கேயாவது போய்க்கலாம். அப்போயும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸோடு தான். ஸோ அதுக்கு மேலே 8 பீப்புளுக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோதான், போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு நிறைய ஃபைன்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பீச் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆள் நடமாட்டமே இல்லை, ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸு. உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வரணும், உங்கள் ஃபேமிலியோட ரிலாக்ஸேஷன், ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸேஷனுக்கு வரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். ஸோ
ஸோ என் பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து பீச் டாய்ஸ் எடுத்து விளாட போகிறலாம். ஏன்னா வந்து பீச் டாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு வந்து அவங்களுக்கு விளாட்ற அந்த மூட் தான் வரும். ஸோ 2 பேரும் சேர்ந்து பீச் டாய்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, விளாட போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இது தொட்டாச்சினிங்கி. இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா டச் மீ நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து இதை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். ஆனால் இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செடியை வந்து நீங்கள் பார்த்து எங்கே வேணாலும் இருக்கும். இந்த மாதிரி புல் இருக்கிற இடத்துல இந்த தொட்டாச்சினிங்கி செடி இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் நான் தான் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இந்த டச் மீ நாட் செடி. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் வந்து அந்த மேட்டெல்லாம் விரித்து செட்டில் ஆனோம். ஸோ ரொம்ப சூப்பரான வியூ, யாருமே இல்லாமல் ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வியூ. ஸோ சூப்பரான வியூ, அப்புறம் ப்ளஸ் வந்து சூப்பரான காற்று, நல்ல பயங்கரமான காற்று வீசிட்டு இருந்தது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய இந்த பானை, இந்த செம்பெல்லாம் இருந்தது. ஸோ அது வந்து இங்கே வந்து அந்த சாங்கியம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அமாவாசை திதி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே வந்து இந்த பானை மாதிரி அந்த இது செங்கல் இதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரியான பாட். முதல் சொன்ன மாதிரியே அந்த தண்ணி வந்து உள்வாங்கி இருக்குது. அதனால வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டையாட்டம் இருந்து அங்கங்கே தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. உருளை தண்ணி, மண்ணை உருளை தண்ணி திரும்ப வந்து லீக் ஆகிட்டே இருந்தது. ஸோ இங்கே வந்து கிட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணாங்க. அது வந்து ஃபிஷ்ஷிங்காக எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா வந்து இந்த தண்ணி உள்வாங்கியிருக்கிற அந்த இடத்துல சின்ன சின்ன ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையில் இந்த மாதிரி ஷெல்லு, அப்புறம் வந்து இந்த ஆயிஸ்டர், அந்த மாதிரியான சின்ன சின்ன பொடி நண்டு இதெல்லாம் இருந்தது. அதை தான் அவங்கெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கடலில் பார்த்த அந்த அப்பாவும் அந்த பையனும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்து நண்டு பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நண்டு இந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா தண்ணி வந்து உள்வாங்கியிருக்கனால அது வந்து ஈஸியாக தெரிஞ்சது. ஸோ அவங்க வந்து 4 ஹவர்ஸ் அந்த தண்ணிக்குள்ளே தான் இருந்தாங்க. நாங்கள் வந்ததுலேருந்து திரும்ப வீட்டுக்கு போகிற வரைக்குமே அங்கே தண்ணிக்குள்ளே தான் அவங்க இருந்து அந்த 2 பேருமே அவங்க அந்த நண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தூரத்தில் அங்கே தெரிகிறது எல்லாமே வந்து அந்த பீப்புள்ஸ் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சின்ன சின்ன நண்டு, அந்த சின்ன சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கும். ஸோ அதை தான் வந்து பிடிச்சி டப்பா வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போட்டுட்ருந்தாங்க. அது நம்ம கிட்டத்தில் நான் போகலை. ஸோ அவங்கள தான் சொன்னேன். அந்த அப்பாவும் பையனும் நான் 4 ஹவர்ஸ்க்கு மேலேயே அந்த தண்ணிக்குள்ளே தான் இருந்து வந்து அந்த நண்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கூட்டம்லாம் இல்லை, ரஷ்ஷெல்லாம் யாருமே இல்லை, ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அந்த தூரத்தில் தெரியுதுல, அவங்க அங்கே அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன சின்ன அந்த ஃபேமிலியோட கிட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அந்த சின்ன சின்ன ஃபிஷ்ஷு, அந்த ஆயிஸ்டர்ஸ், அந்த ஷெல் எடுக்கிறது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே சாங்கி பீச்சு. ஸோ சாங்கி ஏர்போர்ட் வந்து ரொம்ப பக்கம் தான். சாங்கி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த பீச் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃப்ளைட்டெல்லாம் பார்க்கலாம். ஃப்ளைட் வந்து ரொம்ப பக்கத்துலேயே நீங்கள் டேக் ஆஃப் ஆகிறது, லேண்ட் ஆகிறதெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும். அது அங்கே போகுது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ளைட்டு. ஸோ பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறனால அந்த ஃப்ளைட்டோட வியூவும் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து அந்த லைட்டு எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது சன்செட் ஆகிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து சன்செட் ஆகிறது, அதுவும் இந்த பீச்லேருந்து பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபோனோட லைட் அது வந்து சரியாக தெரியல. அந்த எல்லோ கலர் லைட் தெரிகிறது, அது சன்னு தான். சன் வந்து செட் ஆகிறது தான். சூப்பரான வியூ.
ஸோ இது பார்த்தீங்கன்னா பீச் கிடையாது. இது இன்னொரு இடம். இது வந்து டேங்க் ரோடு அந்த முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ப்ளே ஏரியா மாரி இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க வந்து அந்த முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டில தான் இந்த பிளேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுவும் நாங்க இப்ப தான் பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. இங்க வந்து நெறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம். கிட்ஸுக்கும் அதே போல் நீங்கள் விளாண்டுட்டு கை கழுவிட்டு கூட்டு போகலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியும் இங்கே நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் முருகன் கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான ப்ளே ஏரியா. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ப்ளே ஏரியா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நெட்டெல்லாம் வச்சுட்டு அது மேலே ஏறி விளாடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே ஸ்விங்கும் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் விளாட்னாலும் இங்கே கூட்டு வரலாம் உங்கள் கிட்ஸை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.